ஹாய், எனக்கு வந்துட்டு சடனாக இன்றைக்கி ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடும் போல ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி வெளியில் வாங்கலாம் அப்படின்னா, எனக்கு வந்து பொதுவாக இந்த டைமில் சிக்கனே ஒத்துக்க மாட்டேங்குது. வெளியில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்துட்டு ப்ராசஸ் சிக்கனாக இருக்குமே, அது வந்து நமக்கு இன்னும் செட் ஆகாது அப்படின்ற ஒரு பயத்தில் சரி வீட்டிலே செய்வோம், வீட்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ் சிக்கன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் எடுத்திருந்தேன் சிக்கனே வந்துட்டு. ஏன்னா எனக்கு அது செட் ஆகலை, சிக்கன் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்ற ரீசன்னால். சரி ஓகே, இதில் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சில்லி பவுடரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அது கூட வந்து பட்டர் மில்க்கு ப்ளஸ் கர்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் பெப்பர், லெமன் ஜூஸ், சால்ட் இது போட்டு வந்துட்டு நான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிட்டேன். ஓவர் நைட் வந்து நான் மேரினேட் பண்ணிட்டேன். ஓவர் நைட் மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு 2 hours பண்ணாலே ஓகே தான். பட் முன்னெல்லாம் நான் நிறைய வாட்டி செய்கிறப்ப எனக்கு ஓகேவாக தான் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. பட் இப்போ செய்கிறப்ப ரொம்ப டயர்ட் ஆகுதுனால முடியல. அதனால் நான் மேரினேட் மட்டும் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். சரி மறுநாள் செஞ்சுக்கலாம் அப்படின்னு. அண்ட் இதில் வந்து கோட் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் மைதா மாவு ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு அது கூட வந்து சில்லி பவுடரு, பெப்பர் அண்ட் சால்ட் போட்டிருந்தேன். உங்ககிட்ட ஆனியன் பவுட்ரு இல்லை கார்லிக் பவுட்ரு, பெப்ரிக்கா பவுடர்லாம் இருந்துச்சுன்னா அது போடுங்க, இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பட் என்கிட்ட அதெல்லாம் இல்லை. பட் நான் சாப்பிட்டே தீரணுன்ற ஒரு காரணத்தினால செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மைண்ட் செட் தான். அண்ட் இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த மசாலாவில் அந்த டிப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் கோட் பண்ணி பக்கத்துலேயே ஐஸ் வாட்டரில் உள்ளே போட்டுறணும். திரும்ப அந்த ஐஸ் வாட்டரில் போட்டதை எடுத்து அகெயின் திரும்ப கோட் பண்ணணும். நம்ம இது வந்து ஒரு மெஸ்ஸியான ப்ராசஸ் தான், கொஞ்சம் டயரிங்காகவும் இருக்கும் நமக்கு. பட் இருந்தாலும் இப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து அந்த லேயர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸஸ் மாவு வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த லேயர்ஸ் கிடைக்கும். கிறிஸ்பி சிக்கனுக்கான லேயர்ஸ் வந்துட்டு நீங்கள் கேஎஃப்சி கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்குமா, வருமா அப்படின்னா வராது, எனக்கு வராது. பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். அண்ட் இது மாதிரி கோட் பண்ணி எடுத்துகிட்டு நான் ஆல்ரெடி ஆயில் ஹீட் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்றதுனால நான் அமர்த்திட்டேன். ஸோ அமர்த்திட்டு நான் போட்டிருக்கேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நமக்கு குக் ஆகி சூப்பராக வரும். அண்ட் நான் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் வந்து அந்த மேரினேட் பண்ணப்பே டேஸ்ட் பார்க்கல. அதனால எனக்கு சால்ட்டு சில்லி பவுடர்லாம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஃப்ரைட் சிக்கனுக்கான அந்த ஃப்ளேவர்ஸு, பட் அந்த கிறிஸ்பினஸ் அது எல்லாமே இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து முன்னாடியே டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ இந்த டைமில் வந்து முன்னாடி டேஸ்ட் பார்க்கறதுலாம் சுத்தமாக பிடிக்கல. அண்ட் இந்த மணி விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. டாடா.